அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலிருந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அன்போடு கூட இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவேற்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த சுருக்கமான இந்த ஷார்ட் மெசேஜ் இன்றைக்கு ஜனங்கள் எல்லாவற்றையும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக செல்ல வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையிலே ஜனங்கள் அப்படிப்பட்ட காலங்களிலே வாழ்ந்து கொண்டு இருப்பதினாலே கர்த்தருடைய அந்த செய்தியும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்வதற்காக கர்த்தர் உள்ளத்தில் ஏவியதாலே இந்த 2025 வருடத்திலே ஜனவரியிலிருந்து இதுவரை உங்களுக்கு சுருக்கமான செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் முக்கியமாக உங்களுடைய பலிபீடத்திலே அக்கினி தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 லூக் சாப்டர் 12 வெர்ஸ் 49, பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். பூமி என்றால் இந்த ஜனங்களுடைய உள்ளங்களில் ஒரு அக்கினியை போட விரும்புகிறேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்காக நாம் அக்கினியாக பற்றி எரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஹேவ் கம் டு பிரிங் ஃபயர் ஆன் த எர்த் and how I wish it were already kindled. புரியுங்களா? இப்போ பூமியின் மேலே அக்கினி போட அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அக்கினி என்ன செய்யணும்னாக்கா தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த அக்கினி அவிந்து போகக்கூடாது என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பலிபீடம் பார்த்தீங்கன்னா, பலிபீடத்தில் பழைய ஏற்பாட்டில் எப்படி அங்கே பலிபீடத்தில் அக்கினியை போட்டு அவர்கள் கர்த்தருக்கென்று சுகந்த வாசனையாக பலிகளை செலுத்தினார்கள். இன்றைக்கும் தேவன் நம்முடைய உள்ளமாகிய நம்முடைய இருதயத்திலே தேவன் என்ன செய்கிறார், இந்த உள்ளத்திலே ஒரு அக்கினியை போட விரும்புகிறார், ஒரு அபிஷேகத்தை போட விரும்புகிறார். இந்த அக்கினி தொடர்ந்து பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. பலிபீடம் என்பது தேவனும் மனிதனும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். ஏன்னா பலிபீடத்தில் கர்த்தருக்கென்று நம்ம என்ன செய்கின்ற பலிகளை இடுகின்ற பொழுது ஆட்டையோ மாட்டையோ நம்ம பலியிடுற பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்பொழுது கர்த்தருக்கு துதி பலிகளை நம்ம செலுத்துகின்ற பொழுது பலிபீடத்திலே கர்த்தரும் மனிதனும் சந்திக்கக்கூடிய இடமா இருப்பதனாலே தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. தேவன் என்ன செய்கிறார், இறங்கி மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் பலிபீடத்தில் தொடர்ந்து அக்கினி எரிய வேண்டும் என்றால் தேவ பிரசன்னம் இறங்கி வரும். தேவனுடைய மகிமை இறங்கி வருகின்ற பொழுது மனிதனும் தேவனும் சந்திக்கிற இடமாக மாறுவதனாலே தேவன் என்ன செய்கிறார், மனிதனோடு கூட உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆதியாகமம் 8வது அதிகாரம் வசனம் 20-21 பார்த்தீங்கன்னாக்க அங்கே பார்க்கின்ற பொழுது தேவன் மனம் இறங்கினார். மனம் இறங்கி என்ன செய்தார், இனிமேல் நான் பூமியிலே எந்த மிருக ஜீவன்களை யாரை நான் மனிதனையோ மிருக ஜீவன் சகல ஜீவன்களையும் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாரோடு? ஆதியாகமம் 8வது அதிகார வசனம் 20-21 நோவா பலியிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி பூமியில் இருக்கிற சகல ஜீவன்களையும் நான் சங்கரிக்க மாட்டேன் என்று நோவாவோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். கர்த்தரும் மனிதனும் சந்திக்கக்கூடிய இடம் என்று பார்த்தீங்கன்னாக்க அதுதான் பலிபீடம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்பினாரோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்தார், கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற நேரத்தில் எல்லாம் ஆபிரகாம் என்ன செய்தார், தேவனுக்கென்று பலியை செலுத்திய பொழுது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் முதலிலே அவர் பலியிடுகிறாரு. தேவன் இறங்கி ஆபிரகாமோடு கூட என்ன செய்கிறாரு, அங்கே உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 5 முறை பலிபீடத்தை கட்டி அவர் பலிகளை செலுத்தினார். தேவன் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் வசனம் 7 பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 4 கூட 3வது முறையாக பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு அவர் பலிகளை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் வசனம் 18 4வது முறையாக கர்த்தருக்கு அவர் என்ன செய்தார், பலிகளை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு அவர் அதுக்கப்புறமாக
ஈசாக்கை அவர் மோரியா மலையில் பலியிடுகின்ற பொழுது தேவன் வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். பிள்ளையாண்டான என்ன செய்த, நீ வந்து பலியிட வேண்டாம், அதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்து ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கு, அதை நீ பலியிடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாக காண்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ கர்த்தரும் மனிதனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் பலிபீடம். இப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை எங்கே சந்திக்கலாம்? கர்த்தரை நீங்கள் துதிக்கின்ற பொழுது, தேவ பிரசன்னத்திலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்ற பொழுது, அவருக்கு துதிகளின் பலியாகிய உதடுகளின் பலியாகிய துதிகளை நீங்கள் செலுத்துகின்ற பொழுது, ஸ்தோத்திரத்தை செலுத்துகின்ற பொழுது தேவ பிரசன்னத்தை உணர முடியும். தேவன் உங்களோடு கூட வந்து என்ன செய்வார்? உடன்படிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12வது அதிகாரம் வசனம் 1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளைகள் இருந்து, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட பரிசுத்தமாக இருந்து நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தான் கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 24 கூட கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது பலிபீடத்தை அங்கே என்ன கற்களால் கட்டி இது பண்ணாங்க. ஆனால் புதிய பார்க்கின்ற பொழுது நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு என்ன செய்யும் என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவ பிரசன்னத்தை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அக்கினியை தேவனுடைய அந்த அக்கினி அபிஷேகத்தை நாம் உணர முடியும். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கத்திற்காய் நம்ம அக்கினி சுவாலைகளாக மாற முடியும். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு அக்கினி எப்பொழுதும் என்னை பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் பலிபீடத்தில் எப்பொழுதும் என்ன செய்யனாக்க துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்ற பொழுது நம்முடைய உள்ளமாகிய இருதயமாகிய உள்ளத்திலிருந்து அந்த பரிசுத்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். பலிபீடத்தில் அக்கினி தொடர்ந்து பற்றி எரிக்கின்ற பொழுது அது என்ன செய்ய கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஏன்னா அதில் சுகந்த வாசனையை நுகர்வது போல தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. தேவன் இறங்கி வந்து உங்களோடு உடன்படிக்கை செய்வார். ஹல்லேலூயா. அதனால் தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா வெளிப்படுத்தினால் 3வது அதிகாரம் வசனம் 15-16 ரெவலேஷன் சாப்டர் 3 verse 15 and 16 நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாய் இருந்தால் நலம், ஏன்னா நீ குளிரும் அல்ல அனலும் அல்லாமல் இருக்கிறபடினால் உன்னை என் வாயின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறாரு. தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு அக்கினி சுவாலையாக இருக்க வேண்டும், அனலாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஒவ்வொரு நாள் காலை எழுந்து அப்படியே கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. தேவ பிரசன்னத்தை உணருங்க. உங்கள் பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை துதிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க. தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. தேவன் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்வார். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், தீர்க்கதரிசனங்களை கொடுப்பார். உங்களை வெற்றிக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் உங்களை